கிரிக்கெட்ல புதிய விதிய சோதனை அடிப்படையில அறிமுகப்படுத்தி இருக்கு ஐசிசி. அதன்படி ஒரு ஓவர் முடிஞ்சு அடுத்த ஓவர்ல முதல் பந்த வீச 1 நிமிஷத்துக்கு மேல நேரம் எடுத்துக்க கூடாது. அப்படி பந்து வீசுற அணி 1 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்கும் பட்சத்துல 2 முறை எச்சரிக்கை கொடுக்கப்படும். எச்சரிக்கை கொடுத்த அப்புறமும் 3வது முறையா 1 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்கிட்டா பேட்டிங் செய்கிற அணிக்கு 5 ரன்கள் வழங்கப்படும்னு சொல்லி இருக்கு ஐசிசி. நேற்று நடந்த இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான T20 ஆட்டத்துல இந்த விதி சோதனை அடிப்படையில நடைமுறைக்கு வந்துச்சு. பந்து வீசுறதுக்கான நேரம் குறைக்கப்படுறதால விளம்பரதாரர்கள் பாதிக்கப்படுவாங்களாங்கிற கேள்வியும் எழுப்பப்படுது. கடந்த 25 வருஷத்துல அதிகமா கூகுள்ல தேடப்பட்ட கிரிக்கெட் வீரர்கள் பட்டியல்ல முதல் இடத்துல இருக்காரு விராட் கோலி. கூகுள் நிறுவனம் தொடங்கி 25 ஆண்டுகள் நிறைவடைகிறத தொடர்ந்து இந்த பட்டியலை சமீபத்துல வெளியிட்டு இருந்துச்சு கூகுள். ஆஸ்திரேலிய அணி கேப்டன் பேட் கமின்ஸ் சமீபத்துல கொடுத்த பேட்டியில அணியில நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வு பத்தி பகிர்ந்திருக்காரு. ஆஸ்திரேலிய அணியில 12வது வீரர் தான் போட்டியில விளையாடும் வீரர்களுக்கு எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்கறது உட்பட போட்டியில விளையாடும் வீரர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி இருக்காரு. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே நடந்த 2வது T20 கிரிக்கெட் போட்டியில தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றிருக்கு. இந்த போட்டியின் போது மழை குறுக்கிட்டதால முதலில் ஆடிய இந்திய அணி 19.3 ஓவருக்கு 180 ரன்கள் எடுத்தாங்க. மழை காரணமா டக்வர்த் லூயிஸ் முறையில 15 ஓவரா குறைக்கப்பட்டு 152 ரன்கள் தென்னாப்பிரிக்கா அணிக்கு இலக்கா நிர்ணயிக்கப்பட்டுச்சு. 13.5 ஓவர்கள்லயே அந்த இலக்கு அடைஞ்சு இந்தியாவை வீழ்த்தியது தென்னாப்பிரிக்கா அணி. இந்திய வீரர் ரிங்கு சிங் தன் அதிரடி ஆட்டம் மூலமா 68 ரன்கள் குவிச்சாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.